எதிர்கட்சி எம்பியா 5 வருஷத்துல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்கீங்களா? கல்லில் நார் உரிக்கிற வேலை தான். அந்த நாரை ஓரளவுக்கு வெற்றிகரமாக உரிச்சிருக்கோம்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து நேர்மையாக இருந்து அப்புறம் நிறையா நீங்கள் அநீதிகளுக்கு எதிராக பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அமைச்சர் செந்தில் பாலாஜி உங்களோட தோளுக்கு தோல் கொடுத்து நின்றிருந்தார். இப்போது அவர் சிறையில் இருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் அவரும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நானும் கடுமையாக பணியாற்றியிருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஆளுங்கட்சி கிடையாது. அராஜகத்தை முழுக்க அதிமுகவும் பாஜகவும் கட்டவிழ்த்து விட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவர் ஒரு தளபதியாக நின்று அந்த தேர்தலில் அந்த சுமைகள் அவர் தாங்கி நடத்தினார். ஒரு 3 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை, அங்கே இருக்கிற புகார்கள், அது பிரச்சாரத்தில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மக்களுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் போய் சேர்ந்துருக்கு. நிறைய பேர் இமோஷனலாக கனெக்ட். யங் மதர்ஸ்கிட்ட நீங்கள் பேசுங்களேன், அந்த காலையில் சாப்பாடு போடுறாங்கிற விஷயம் ஒரு பெரிய இமோஷனல் கனெக்டாக இருக்குது. 40க்கு 40க்கு தடையாக இருக்க போகிறதே கொங்கு மண்டலம் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ வரைக்கும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருக்குது. அதில் கரூரும் சேர்ந்தே வருது. 2019 தேர்தலில் எப்படி 40க்கு 40 முடிவான ஒன்றோ 2024லையும் 40க்கு 40ங்கிறது முடிவான ஒன்று. அதற்கு சிறந்த உதாரணமே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், நான் ஏற்கனவே சொன்னேன், சொந்த மாவட்டத்தில் நிற்க முடியாமல் கோயம்புத்தூருக்கு ஓடுறது. பிரதமர் மோடி ஏன் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோக்கு வராரு? அமித்ஷாவும் மோடியும் அடுத்த 10 நாட்கள்ல 5 நாட்கள் சென்னைக்கு வராங்க. உங்க 40க்கு 40 தகர்க்கிறதா தானே இருக்க முடியும். வேற அவங்க 40 ஜெயிக்கிறதா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா உங்க 40க்கு 40ல ஹோல் போடுறதானே அவங்களோட பிளானாவே இருக்கு. போட முடியாதுல்ல. 10 வருஷம் நரேந்திர மோடி இப்பதான் தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரா? சிறந்த எம்பிக்கான விருது வாங்கியிருக்கீங்க. ஆனா நீங்க உங்களோட எம்பிக்கு மார்க் போட்டுக்கோங்க. ஈவன் எதிர்கட்சி எம்பியா இருந்தாலும் 10க்கு எவ்வளவு மார்க் போட்டுக்கீங்க? நான் ஒரு 100% பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குற ஒரு ஆள். எனக்கு மார்க் போட்டுக்க சொன்னா நான் ஒரு வணக்கம். கரூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி அவர்கள், வணக்கம். வணக்கம். 2019 உங்க பேரை அறிவிக்கும் போது ராகுல் காந்தியோட மேற்பார்வையில் அறிவிக்கப்பட்ட ஒரு இளம் வேட்பாளர் 5 வருஷங்களை கரூர் மக்களவை தொகுதியில் பூர்த்தி பண்ணியிருக்கீங்க. இப்போ 2024 2வது முறையாக களமிறங்கியிருக்கீங்க. ஒரு எதிர்கட்சி எம்பியா 5 வருஷத்துல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்கீங்களா? அதுக்கு மேலேயும் செஞ்சுருக்கோம். ஏன்னா எதிர்கட்சி எம்பியாக செயல்படுறதுல இருக்கிற சிரமங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நம்ம தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்குற நேரத்தில், அதே நேரத்தில் அந்த அரசாங்கத்திலிருந்து பணிகளை கொண்டு வர்றது எளிது கிடையாது. எனது தோழி கனிமொழி சொல்கிற மாதிரி அது கல்லில் நார் உரிக்கிற வேலை தான். அந்த நாரை ஓரளவுக்கு வெற்றிகரமாக உரிச்சிருக்கோம்னு தான் நான் நினைக்கிறேன். 500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் 2வது நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியும் நான் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தியிருக்கேன். 2 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி வழங்கப்படலை. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் 5 கோடி ரூபாயும், தேர்ட் இயர் 3 கோடி ரூபாய், 8 கோடி ரூபாய் கொடுக்கல. அது ஒரு 7300 கோடி ரூபாய் ஆகுது. அதை எடுத்து மோடி என்ன பண்ணாருன்னு தெரியல. ஒரு வேளை தேர்தல் பத்திரமா அது அவங்களுக்கு திருப்பி வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கொடுத்த நிதியில் நான் 51% கல்விக்கு பயன்படுத்தியிருக்கேன். அதில் நிறையா வகுப்பறைகள், பள்ளிக்கூடங்களில் கழிப்பிடங்கள், 100 பள்ளிக்கூடங்களில் ஸ்மார்ட் கிளாஸ் போட்டிருக்கோம். இந்தியாவிலே கல்விக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒதுக்கீடு செய்த அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு அதுதான். அதே போல் தமிழ்நாடு அரசாங்கம் 2.5 ஆண்டு காலம் ஆகுது. ஸோ தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்ம தொகுதிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கல்லூரிகள் பார்த்தோம்னா இந்த 2.5 ஆண்டு காலத்தில் மணப்பாறை அரசினர் கலை அறிவியல் கல்லூரி, அரவக்குறிச்சி கலை அறிவியல் கல்லூரி, கிருஷ்ணாயபுரம் கலை அறிவியல் கல்லூரி, அப்புறம் விவசாய கல்லூரி கரூர், இந்த மாதிரி 4 கல்லூரிகளை ஒரு 2.5 ஆண்டு காலத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் கரூரில் அமைச்சராக இருந்த அந்த டைமில் செந்தில் பாலாஜி அவர்கள், மணப்பாறையில் அமைச்சர்களாக இருக்கின்ற அண்ணன் நேரு அவர்கள், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரோல் இருக்குது. அதே நேரத்தில் அதுக்கு அடுத்து மருத்துவ கட்டமைப்புகளுக்கு அதிக நிதி ஒதுக்கி நம்ம செஞ்சுருக்கோம். அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இதெல்லாம் கொரோனா டைமில் நம்ம போய் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியின் அவலத்தை வேற எங்கேயும் பார்க்க வேண்டியதில் கொரோனா காலத்தில் மருத்துவமனைகள் நம்ம பார்க்கக்கூடிய சூழல் இருந்தது. மூச்சு திணறல் பெருமளவுக்கு இருந்தப்ப, குறிப்பாக மணப்பாறையில் அது ஒரு திருச்சி மாவட்ட தலைமை மருத்துவமனை, அங்கே ஒரு வெண்டிலேட்டர் கூட கிடையாது. அந்த மாதிரி தான் எல்லா அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாமே இருந்தது. வேடசந்தூர், இலுப்பூர், அன்னவாசல், இந்த மாதிரி பெரிய மருத்துவமனைகள்லாம். அப்போ முதல் முறையாக நம்ம வெண்டிலேட்டர் போட்டோம். அந்த பீரியட்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய ஆரம்ப சுகாதார நிலையம் வரைக்கும் நானே ஃபோன் பண்ணுவேன் உட்காந்து. அப்போ கட்டமைப்புகள் நம்ம சிறப்பாக இருக்குதுன்னு நினச்சா கூட உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் பார்த்தா
வெண்டிலேட்டர், மல்டிபேரா மானிட்டரு, இசிஜி மெஷின், இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்லாம் இன்னும் நம்ம கொஞ்சம் அந்த 10 ஆண்டு காலத்தில் ஒன்றும் நடக்கலைன்னு நமக்கு தெரிஞ்சுது. ஸோ அதற்கப்புறம் அந்த மருத்துவமனைகளை இம்ப்ரூவ் பண்ணுறதுல நம்ம கவனம் செலுத்தணும். அது இல்லாமல் இந்த நிறைய இந்த கேன்சர், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, இதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறது, மூளையில் கட்டியிருந்த ஆப்ரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஏழைகளுக்கு வரக்கூடாத வியாதி. அந்த வியாதிகள் பணக்காரங்க ஏழைன்னு பார்த்துட்டு வரதில்ல. அதில் வந்து 4,05,00,000 நம்ம பணம் வாங்கி கொடுத்தோம். நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வரணும். ஒரு வருஷம் நம்ம கொடுக்கவே இல்லை. சரி, கோவிட்னால எல்லா எம்பிக்களுக்கும் கொடுக்கலன்னு நம்ம நினச்சோம் நம்ம. அப்புறம் பார்த்தா மற்ற எம்பிக்களுக்கு வருது. அப்புறம் பிரதமர் அலுவலகம் வரைக்கும் போய் சண்டையை போட்டு திருப்பி வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு உயிர்காக்கும் ஒரு விஷயத்துக்கே கூட ஒரு எதிர்க்கட்சி எம்பிங்கிற டேக் வந்து நம்ம மேலே இருக்குது. அது இல்லாமல் மிகப்பெரிய சேலஞ்ச் ஒன்று நம்ம ஃபேஸ் பண்ணுறது வந்து தேசிய நெடுஞ்சாலைகளில் பாலங்கள் சரியாக இல்லாமல் ஆக்சிடென்ட் பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்திருக்கு. அது ஒரு 4-5 ஸ்பாட்ஸ் தான் நமக்கு எலெக்ஷன் டைம்னு சொன்னாங்க. நம்ம ஊருக்குள்ளே போக பார்த்தீங்கன்னா அது 29 ஸ்பாட் ஆயிடுச்சு. அதில் ஏறக்குறைய நம்மளால் வந்து ஒரு 272 கோடி ரூபாய் நிதி வந்துருச்சு. 100 கோடிக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் பணியே வந்து நாங்கள் அந்த 272 கோடி ரூபாயில் 80% பணிகளை முடிச்சிட்டோம். இதுவே காங்கிரஸ் ஆட்சியாக இருந்திருந்தால் ஒரு ஓராண்டு காலத்துலேயோ 1.5 ஆண்டு காலத்துலேயும் இந்த பணியை முடிச்சிருக்கலாம். ஆனால் இது வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு 4-5 ஆண்டுகள் அலையிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஓரளவுக்கு அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் அமைச்சரோட சப்போர்ட் நமக்கு கிடைச்சது. ஏன்னா நம்ம அலையிறது பார்த்து அவருக்கே ஒரு கட்டத்தில் ரொம்ப சின்சியராக அலையிறங்க. இவ்வளோ பிளாக் ஸ்பாட் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் இருக்குன்னா இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ இருக்குன்னு அவர் யோசிக்க ஆரம்பித்தார். ஸோ அந்த அளவில் நிறைய பணிகளை நம்ம பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் நம்ம வெறும் ஸ்மார்ட் கிளாஸ் மட்டும் இல்லாமல் நான் அங்கே போய் மாணவர்கள் மாணவிகளோட உரையாடுறப்ப நான் ஒரு விஷயம் ஐடென்டிஃபை பண்ணேன். அவங்களுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது, பயங்கர தேர் எக்ஸ்ட்ரீம்லி பிரைட். ஆனால் அவங்களுக்கு நிறைய கிராமப்புறங்கள் இருக்காங்க, எக்ஸ்போஷர் இல்லாதனால ஒரு தயக்கம், பயம் இருக்கிறத பற்றி பார்க்க முடிஞ்சு. அதனால் பயத்தை எதிர்கொள்வது எப்படின்னு நான் அவங்களுக்கு ஒரு கலந்துரையாடல் ஆரம்பித்தேன். அது ஒன்றும் பெரிய திட்டமிட்ட கலந்துரையாடல் இல்லை, சும்மா ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூலில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் அது டீச்சர்கள்ட்டேருந்து ரெக்வஸ்ட் வர ஆரம்பித்து நம்ம நான் ஸ்டாப்பாக போச்சு. ஒரு 80,000 மாணவர்கள் மத்தியில் அந்த கலந்துரையாடல் நம்ம பண்ணியிருப்போம். அது ஒரு ஹிட் ப்ரோக்ராம். அதே போல் பார்த்திங்கன்னா கேன்சர், இந்த பிஎம்என்ஆர்எஃப்க்கு நமக்கு பெட்டிஷன்ஸ் வர்றப்ப ஒரு இடத்துல நம்ம அலார்மிங்காக கேன்சருக்கு சைன் பண்ணுறோமோன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. அதை நம்ம ஆஃபீஸில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப கேன்சர் கிட்டத்தட்ட 40% பெட்டிஷன் வந்தது. அப்புறம் 100 நாள் வேலை காடுகளுக்கு நம்ம போகிறப்ப பெண்கள் மத்தியில் குறிப்பாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் எல்லாம் வராமல் தடுக்கிறது எப்படி, மாதவிடாய் சுகாதாரத்தை பற்றிலாம் நம்ம பேச ஆரம்பித்தோம். அது ஒரு 1.5 லட்சம் பெண்களை ரீச் பண்ணி நான் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் குடிநீருக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்தோம். அதுக்கு அஃப்கோர்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி தான் நம்ம பயன்படுத்த வேண்டியிருந்தது. தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் நமக்கு அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு இருந்ததுனால நிறைய இடங்களில் பண்ண முடிஞ்சு. கிராமப்புற சாலைகள் கிட்டத்தட்ட 169 கிலோமீட்டர் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நிறையா வந்து திமுக அரசாங்கத்துடைய முத்திரை அதிகம். பட் இருந்தாலும் வந்து நம்ம ஒரு எதிர்க்கட்சி எம்பின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியாதுல்ல. அதில் ஒரு திருப்திகரமான பணிகளை நம்ம பண்ணியிருக்கிறோம்னு தான் நான் நினைக்கிறேன். 2019-24 ஒரு நல்ல சிறந்த எம்பிக்கான விருது வாங்கியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்களோட எம்பிக்கு மார்க் போட்டுக்கோங்க, ஈவன் எதிர்கட்சி எம்பியாக இருந்தாலும் 10க்கு எவ்வளோ மார்க் போட்டுக்குவீங்க? இல்லை, நான் வந்து பொதுவாகவே வந்து செய்கிற வேலையில் அவ்வளோ சுலபமாக திருப்தி அடைய மாட்டேன். அதே மாதிரி எங்கிட்ட வேலை செய்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். நான் வந்து ஒரு 100% பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குற ஒரு ஆள். எனக்கு மார்க் போட்டுக்க சொன்னால் நான் ஒரு 7 மார்க் தான் போட்டுக்குவேன். 2024 ஜோதிமணி திரும்ப சீட் வாங்குவாங்களா, உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற பெரிய சந்தேகத்திலிருந்து உங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ். என்ன நம்பிக்கையில் கொடுத்துருக்காங்க? இல்லை, அது ஊடகங்களில் இருந்த சந்தேகம் தானே ஒழிய காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியிலையோ வந்து பிரச்சனை கிடையாது. நான் ஒரு டிஃபால்ட்டாக கரூரோட கேண்டிடேட். நான் கரூரோட சிட்டிங் எம்பி. நம்ம திரும்ப இல்லை, நீங்கள் வேலை செய்யலைங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக, நீங்கள் வேலை செஞ்சீங்கிறனாலே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க நிறைய வாய்ஸ் ரைஸ் ஆனதாக கேள்வி. இல்லை, எப்போவுமே வந்து நம்ம அரசியலில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நீங்கள் அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து நேர்மையாக இருந்து அப்புறம் நிறையா வந்து நீங்கள் அநீதிகளுக்கு எதிராக பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். எல்லாருமே நம்மளை வந்து நேர்மையை வரவேற்பாங்க, ஒரு அச்சமற்ற தன்மையை வரவேற்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் இண்டிபெண்ட்டாக இருக்கிறத வரவேற்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து எல்லா இடங்கள்லையும் ஒரு பெண்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் ஈஸியாக தான் இருக்கும். பட் அது வந்து நமக்கு சீட்டை பாதிக்கிற அளவுக்கான ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் மேலே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார்கள். நமது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி சீட்டு வாங்குறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. நான் வந்து கரூர் தொகுதியில் நிற்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன்.
2019 2021 2 தேர்தல்கள்லையுமே கரூர் தொகுதிக்குள்ள மக்களவை சட்டப்பேரவை 2 தேர்தல் வெற்றிகள்லையுமே அமைச்சர் செந்தில் பாலாஜி உங்களோட தோளுக்கு தோள் கொடுத்து நின்றிருந்தார். இப்போது அவர் சிறையில் இருக்கிறாரு. திமுகவுடைய ஆதரவு உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? கூட்டணி கட்சிகளோட ஆதரவு எப்படி இருக்கு? இந்த பிரச்சாரத்தை எப்படி முன்னெடுக்கிறீங்க? 2019 தேர்தல் வரைக்கும் அதில் 2019 தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டியிட்ட சட்டமன்ற தேர்தலும் தொடர்ச்சியாக நடந்தது. ஃபஸ்ட்டு 30 நாள் நாடாளுமன்ற தேர்தல், அடுத்த 30 நாள் சட்டமன்ற தேர்தல். எனக்கு இன்னும் நல்லா அவருக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு நாங்கள் பெட்டியெல்லாம் கொண்டு போய் கல்லூரியில் செட் பண்ணிவிட்டு அவங்க வெளியில் வர்றப்ப எங்களுக்கு நைட் 11:30 மணி. 11:30 மணிக்கு அரவக்குறிச்சி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான மீட்டிங்கை நாங்கள் தொடங்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் அவரும், சட்டமன்ற இடைத்தேர்தலில் நானும் கடுமையாக பணியாற்றியிருக்கோம். ஸோ அந்த தேர்தல் நமக்கு ஒரு கடினமான தேர்தல். நம்ம இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஆளுங்கட்சி கிடையாது. அராஜகத்தை முழுக்க முழுக்க அதிமுகவும் பாஜகவும் கட்டவிழ்த்து விட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவர் ஒரு தளபதியாக நின்று அந்த தேர்தலில் அந்த சுமைகள் அவர் தாங்கி நடத்தினார். நமக்கு ஒரு மகத்தான வெற்றி கிடைச்சு. இந்த தேர்தலில் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒரு அமலாக்கத்துறைங்கிறது வந்து ஒரு மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற ஒரு அரசாங்க அமைப்பு. அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அடியால் வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அதனுடைய விளைவாக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கி சிறையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதன் தொடர்ச்சியாக இந்தியாவெங்கும் முதலமைச்சர், டெல்லி முதலமைச்சர், ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர், பல்வேறு அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்றைக்கி சிறையில் இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களோட நோக்கம் என்னென்னா, செந்தில் பாலாஜி தேர்தல் வரைக்கும் வெளியில் வரக்கூடாதுங்கிறது தானே ஒளி, வேறு நோக்கம் ஒன்றும் இல்லை. உடல்நிலை சரியில்லாத ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அப்படி கிடையாது. அவ்வளவு நீங்கள் ஜெயிலே வச்சுருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கரூரில் நிற்க பயந்தானே. சொந்த தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் வர சட்டமன்ற தொகுதியில் தான் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார்கள். அந்த தேர்தலில் நாங்கள் கடுமையாக அவருக்கு எதிராக பணியாற்றி இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து அவர் இல்லைன்னா கூட கோயம்புத்தூருக்கு ஓடி போக வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது. அங்கேயும் ஒன்றும் ஜெயிக்க போகிறதில்ல. ஸோ தேர்தலில் வந்து ஒரு பிரச்சனைகள் அவர் இல்லாத ஒரு வெற்றிடம் இருந்தால் கூட கட்டமைப்புகள், திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியுடைய கட்டமைப்புங்கிறது ரொம்ப வலுவாக இருக்குது. அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக களப்பணி ஆற்றுறாங்க. அவரும் வந்து தொடர்ச்சியாக கட்சி பணி செய்கிறவர் அப்படிங்கிறதுனால அவர் அமைச்சரான போதும் கூட கட்சி பணியில் ஒரு தொய்வு இல்லாமல் அவர் வேலை செஞ்சுருக்கிறத வந்து இந்த தேர்தலில் அவங்க கட்டமைப்பு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் எப்போவுமே நாங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றியிருக்கோம். இப்போ எப்படின்னா, ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் இந்தியா கூட்டணி இருந்தது, இல்லை அப்போ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருந்தது, அப்புறம் இப்போ தான் வருதுங்கிற மாதிரி இல்லை. நான் தொடர்ச்சியாக தொகுதிக்கு போய்கிட்டே இருந்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நன்றி சொல்லி முடிக்கிறப்ப 2021 வந்துருச்சு. 6300 ஊர்களுக்கு நம்ம போனோம். ஏன்னா 2020 குற்றச்சாட்டு நம்ம 19 தேர்தலில் போட்டிடுறப்ப 20 வருஷமாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேரே யாருக்கும் தெரியல. அவருக்கு ஒரு அலுவலகம் கிடையாது கரூரில், அவர் பார்க்க முடியாது, மனு கொடுக்க முடியாது, இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அப்புறம் தொகுதி 4 மாவட்டங்கள் இருந்தது. கரூர் மாவட்டம் தான் எனக்கு தெரியும் இல்லையா, மற்ற 3 மாவட்டத்தில் எனக்கு ஃபெமிலியாரிட்டி கிடையாது. அதனால் மக்கள் அவ்வளவு சப்போர்ட் பண்ணி நமக்கு ஓட்டு போட்டுருக்கோம். நாங்கள் ஊராக போய் பார்த்தோம். நாடாளுமன்ற தொகுதிங்கிறனால நீங்கள் 6300 ஊர் போனீங்கனால 2.5 வருஷம் முடிஞ்சிருது. அதற்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்புகளை நடத்துகிறப்ப, அரசு நிகழ்வுகளுக்கு போகிறப்ப, சுபகாரியங்கள் இல்லை பெரிய காரியங்களுக்கு போகிறப்ப கூட இந்த நிர்வாகிகள் என் கூட வருவாங்க. அவங்க திமுகவோ காங்கிரஸோ இல்லை மற்ற கூட்டணி கட்சிகளோ அவங்க தொடர்ச்சியாக 5 ஆண்டு காலம் என்னோட பணியாற்றியிருக்காங்க. இப்போ நான் கடுமையாக தெரு ஒரு அலைகிற ஆள், பள்ளிக்கூடம் 100 நாள் வேலைக்காடுன்னு போய் தெருவில் தரையில் உட்காந்துருப்பேன் நான். அதையெல்லாம் அவங்களும் என்னோட சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு டெய்லி நடக்கிற நிகழ்வு மாதிரி தான் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் கூட்டணிங்கிறத ஒழிய அது வந்து தேர்தலுக்காக நம்ம கஷ்டப்பட்டு அதை எஃபோர்ட் போட்டு நடத்தக்கூடிய சூழல் இங்கே இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லாமல் கரூர் மண்டல பொறுப்பாளராக எம் அப்துல்லா அவர்களை நியமிச்சிருக்காங்க. எப்படி இருக்குது இந்த பிரச்சாரம்? மிக சிறப்பாக இருக்குது. எம் அப்துல்லா அண்ணனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க அண்ணன் ஒரு பெரிய அறிவாளி, அவர் வந்து களப்பணி ஆற்றுவாரான்னு. அண்ணன் வந்து களத்திலிருந்து அரசியலுக்கு வந்தவர் ரொம்ப தீவிரமாக. அவர் வந்து ஒரு பூத்து, ஒரு அசம்பிளியோட ஸ்ட்ரக்சர், ஒரு பார்லிமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர், மாவட்டத்தோட ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா தெரிஞ்சவர். அவர் ஒரு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், அவர் திமுகவோட மாவட்ட செயலாளர் பதவிக்கு தேர்தலில் போட்டியிட்டவர். ரொம்ப சின்ன வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். ரொம்ப கடுமையாக அவர் வந்து களப்பணி ஆற்றக்கூடியவர். அவர் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு கொள்கை நிலைப்பாடு உள்ளவர். அதனால் அவர் ராப்பகலாக வந்து அவர் களப்பணி ஆற்றுறாருங்க. அதனால் கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும், கரூர் மாவட்டத்தில் இருக்கிற 3 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்துக்கிறார் எல்லாமே. நான் ஒரு கிட்டத்தட்ட நேற்று தான் 4 நாளைக்கு அப்புறம் அவர் பார்த்து நான் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டேன். அந்த அளவுக்கு வந்து கரூரில் பணிகள் வந்து ரொம்ப தீவிரமாக அவருடைய முன்னெடுப்பில் போய்கிட்டு இருக்கு. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, இந்த ரெண்டும் எவ்வளோ பெருசாக முன்வைக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது திமுக அதிமுக வாரா பார்க்கப்படுதா, இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் அது திமுக பாஜக வாரா மாறிடுச்சா?
இல்லை, இது வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல். இது வந்து ஒரு நரேந்திர மோடியை ஆட்சி அகற்றணும்னா நீங்கள் ஒரு பிரதமர் வேட்பாளரை சொல்லாட்டியும் மக்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் 2 விஷயம் இங்கே பார்க்கணும். ஒன்று, தமிழ்நாட்டின் மீது, தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது, திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியின் மீது எவ்வளவு தாக்குதல் தொடுக்கப்படுதுன்னு மக்கள் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு நமக்கு அந்த ₹1 நம்ம வரி கொடுக்குறோம், அதை கொடுங்கன்னு கேட்குறோம். அவங்க 26 பைசா தான் தர்றேன்னு சொல்கிறாங்க. அது கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விரோதமான ஒரு அரசாங்கம் டெல்லியில் இருக்குது. நம்மளுடைய வரி பணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒன்றும் தரமாட்டேங்கிறாங்க. முதலமைச்சர் கஷ்டப்பட்டு பணியாற்றுறாரு, ஒரு கொள்கை நிலைப்பாட்டோடு அவர் போராடுறாரு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுது. 2வது வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட இந்திய ஒற்றுமை பயணம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் தொடங்கி தொடர்ச்சியாக அது வந்து காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கு. அதை பற்றின புரிதல் வந்து மக்களுக்கு தெளிவாக இருக்குது. இன்றைக்கி நரேந்திர மோடி ஆட்சிக்கு எதிராக தேசிய அளவில் மிக தீவிரமாக அச்சமற்று சமரசமற்று போராடக்கூடிய ஒரு தலைவராக ராகுல் காந்தியை ஜனங்க பார்க்குறாங்க. அப்புறம் அவருக்குரிய குடும்ப பாரம்பரியம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம ஒரு இந்திரா காந்தியின் பேரன், ராஜீவ் காந்தியின், சோனியா காந்தி அவர்களின் மகன் எனது தலைவர் அப்படின்னு சொல்கிறப்ப ஜனங்க இமோஷனல் ஆகிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போ அந்த விதத்தில் வந்து இது ஒரு 2 பேருமே வந்து ஒரு இங்கே ஒரு பெரிய அச்சாணியாக அந்த தேர்தலில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப மக்கள் பயங்கரமாக கைதட்டுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த 2 பெரிய தலைவர்களை மீறி, ராகுல் காந்திங்கிற ஒரு பெரிய ஒரு தலைவரையும், தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சருங்கிற ஒரு பெரிய கொள்கை நிலைப்பாடு உள்ள தலைமையை மீறி பாரதிய ஜனதா கட்சிக்கோ அதிமுகவுக்கோ இங்கே இடம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் களம் வந்து அதை தான் தெளிவாக காட்டுது. ஒரு 3 ஆண்டு கால திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் இல்லைங்கிறீங்களா? ஏன்னா ஒரு எதிர்கட்சி எம்பியா 5 வருஷம் என்ன பண்ணீங்கிற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஒரு 3 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை, அங்கே இருக்கிற புகார்கள், அது பிரச்சாரத்தில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மக்கள் கேள்விகள் கேட்குறாங்க. பிரச்சாரத்துக்கு முன்னையே நான் சொன்னேன், தொடர்ச்சியாக நான் தொகுதிக்குள்ளே போய் மக்களை சந்திச்சிட்டு. இப்போ நான் ஒரே கேப்புங்கிறது நமக்கு இந்திய ஒற்றுமை பயணத்துக்கு தலைவர் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம நாட்டுக்காக நடந்தது தான். வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிச்சுன்னா திருப்பியும் நான் அந்த டூரை தொடங்கினேன். இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னு தொடர்ந்து சோஷியல் மீடியாக்களில் பரப்பப்படுகிறது. ஒரு சாதாரணமாக உட்காந்து பேசுகிறப்போ சில பேர் இதை அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, ஒரு குறிப்பாக எதிர்கட்சிக்காரர்கள் இதை சொல்கிறது பார்க்க முடியுது. அப்போ நம்ம ஃபீல்டுக்கு போகிறப்ப நம்ம போய் உட்காரோம். எனக்கு தொகுதி 4 மாவட்டத்தில் இருக்குது. ஆக்சுவலி இந்த 4 மாவட்டம் சேர, சோழ, பாண்டிய சாம்ராஜ்யம் தான் என் தொகுதி. அப்படி ஒரு களம் உள்ள தொகுதி. நீங்கள் அந்த மாதிரி வேறு பிளாட் ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் இருக்கிற தொகுதியில் நான் மக்களை சந்தித்து கிராமப்புறங்களில் போய் உட்காந்து, நான் போய் இந்த கும்பிடு போட்டு ஓடி வர்ற பாலிட்டிஷியனாக போய் உட்காந்து பேசி சிரித்து துறையெல்லாம் கேட்டு எல்லாம் செல்ஃபிலாம் எடுத்து எல்லா திட்டங்களை ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு மக்களை சந்திக்க போகிறது. அப்போ அதை நான் ரொம்ப தீவிரமாக கவனித்தேன். இது இப்படி சொல்கிறாங்களே சோஷியல் மீடியா, அது வந்து உண்மை கிடையாது. மக்களுக்கு வந்து பை அண்ட் லார்ஜ் ஒரு பெரிய திருப்தி இருக்குது. 10 ஆண்டு காலமாக அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அதிமுக ஆட்சியில். அவங்க ஊருக்குமே எதுவும் நடக்கலை. அப்போ வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து ஒரு ₹1000 பணம் போய் சேர்ந்துருக்கு. நிறைய பேர் இமோஷனலாக கனெக்ட். யங் மதர்ஸ்கிட்ட நீங்கள் பேசுங்களேன், அந்த காலையில் சாப்பாடு போடுறாங்கிற விஷயம் ஒரு பெரிய இமோஷனல் கனெக்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து நகர்ப்புறத்தில் திமுகவினுடைய கொள்கை சார்ந்த நிலைப்பாட்டிற்கு, முதலமைச்சருடைய உறுதியான பாஜக எதிர்ப்பு மனநிலைக்கு எதிராக பரப்பட ஒரு வெறுப்பு பிரச்சாரம். அதே போல் பள்ளிக்கூடங்களில் உயர்கல்வி படிக்கிற பசங்க பிள்ளைங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க ₹1000. அப்புறம் நிறைய நான் முதல்வன் திட்டம், வேலைவாய்ப்பு முகாம்கள், மக்களின் முதல்வர் திட்டம், இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள் கவர்மெண்ட் தொடர்ந்து கனெக்ஷனில் இருக்குது. நிறைய மாவட்ட அளவில் வந்து அதிகாரிகள் வந்து நிறைய அளவு சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருக்காங்க. அதிமுக ஆட்சி போல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், மாவட்ட செயலாளர்கள் இங்கே இல்லை. நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே அப்போ இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களை ப்ரமோட் பண்ணி அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக இருப்பாங்க. அதில் சில மாற்றம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து மாவட்ட நிர்வாகம், நான் 4 மாவட்ட நிர்வாகத்தை ஹேண்டில் பண்ணுற ஒரு எம்பி, மாவட்ட நிர்வாகம் கீழ் அளவில் சிறப்பாக செயல்படுறதை வந்து முதலமைச்சர் அலுவலகம் வந்து உறுதி செய்கிறாங்க. தலைமைச் செயலாளர் அளவில், முதலமைச்சர் அலுவலகம் உறுதி செய்கிறாங்க. அதனால் டே டு டே கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்குது. இப்போ ஸ்கூட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வர மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கூட்டிக்கு ஒரு அப்ளிகேஷனே குறைஞ்சி போச்சு. இப்போ நான் வந்து முதல் முறையாக 17th லோக்சபாவில் நான் தான் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த முகாமை நடத்தினேன். அப்போ வந்து நிறைய அப்ளிகேஷன் நமக்கு வரும். அதை வந்து ரொம்ப அதிகபட்சமாக நான் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ₹1,39,00,000 நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் வேலை செஞ்சுருக்கோம். அப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஆட்சிக்கு எதிராக மனநிலை இருக்குதுன்னு நான் நினைக்கல.
ஒரு ஆட்சி இருக்கிறப்ப இன்னும் நல்லா சிறப்பாக செயல்படுறப்ப இந்த ஆட்சிக்கிட்ட இன்னும் வாங்கலான்னு மக்கள் கேட்குறாங்களே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கொடும்பாளூர்னு ஒரு ஊர் இருக்குது, என்னோட விராலிமலை நாடாளுமன்ற தொகுதி. அங்கே நான் சொன்னல அந்த பாலம் நிறைய இருந்து விபத்துக்கள் நடக்குது. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் மாதிரி அடிபட்டு இறந்துருக்காங்க. அந்த பாலத்தை ரொம்ப போராடி கொண்டு வந்து இப்போ நம்ம கட்டிட்டோம். அது அந்த விராலிமலை தொகுதி முழுக்க இது. அப்போ ஒரு அக்கா ஒரு 100 நாள் வேலை காட்டில் ஒரு பிரச்சனையை சொல்லி என்கிட்ட இதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. நான் விளையாட்டுக்கு அந்த அக்காட்ட, அக்கா நீங்கள் உள்ளூர்லேயே அமைச்சர் இருந்திருக்காரு, நீங்கள் 10 வருஷம் இருந்திருக்காங்க, அவங்கள கேட்டிருக்கலாமல்லக்கா, கரூர்லேருந்து வர்ற பிள்ளைய கேட்குறீங்க அப்படின்னு சொன்னேன். கரூர்லேருந்து வர்ற பிள்ளை தான் நான் பாலம் கட்டுச்சு, அப்போ கரூர்லேருந்து வர்ற பிள்ளை இதையும் செய்யி, எப்போ செய்யுமோ ஆனால் செய்ய அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு அந்த மனநிலை தான் திமுக கவர்மெண்ட் மேலே இருக்குது. இன்னும் செய்வாங்க அப்படி செய்ய அவங்க நம்புகிறாங்களே ஒழிய ஒரு ஆட்சிக்கு எதிராக அலையடிக்குது அப்படிங்கிறதுல ஒரு பொய் பிரச்சாரம். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியின் சாதனையை அவங்க சொல்லலாம், 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியின் சாதனையை அவங்க சொல்லலாம். இந்த 2 பேரும் கூட்டாக சேர்ந்து 7.5 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் அந்த 7.5 ஆண்டு கால கூட்டணி ஆட்சியின் சாதனையாவது அவங்க சொல்லலாம். அப்படி சொல்வதற்கு எதுவும் இல்லாதவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எதிராகவும் திமுக ஆட்சிக்கு எதிராகவும் ஒரு பெரிய ஒரு சோஷியல் மீடியாவில் மிகுந்த பொருட்செலவில் பெரும்பான்மையான ஊடகங்களை உள்ளிழுத்து கொண்டு அந்த பிரச்சாரத்தை செய்கிறாங்களே வரை அது களத்தில் உண்மை இல்லை. நமக்கு கிடைக்கிற பிரச்சாரத்துக்கு நமக்கு கிடைக்கிற வரவேற்பு நீங்கள் பார்க்க முடியுது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு முறை காலையில் 7 மணிக்கு கரெக்டான டைமுக்கு தொடங்குறோம். நம்ம பெருமளவில் மக்கள் கூடி இருக்கிறதுனால ஒவ்வொரு பாயிண்ட்டும் லேட் ஆகுது. அப்போ நீங்கள் மொட்டை வெயிலில் சாப்பிடாம கூட மக்கள் கை குழந்தைகளை வைத்துக்கொண்டு வயதானவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்போ அது ஆட்சிக்கு எதிரான மனநிலையா? இல்லை. இதை விட ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட்டு முடியும்? 10 ஆண்டு காலம் ஒன்றுமே செய்யாமல் 2 பேர் உட்காந்துருக்காங்க. 2.5 ஆண்டு காலத்தில் இப்போ இன்ன வரைக்கும் எங்கள் எம்எல்ஏ பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டு வந்தார். நம்ம பட்டியல் போட்டோம்னா நீங்கள் ஒரு நாள் திமுக அரசாங்கோட சாதனைகள் நீங்கள் பட்டியல் போட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 பாயிண்ட் தான் நீங்கள் போக முடியும். இல்லை, இந்த கரூர் தொகுதி எவ்வளோ ஜியோகிராஃபிக்கலி முக்கியமானதாக ஆயிடுச்சுன்னா பாஜக பெரும்பான்மையாக வலுவாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிற கொங்கு பகுதி, அதிமுகவில் கவுண்டர்களுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சுங்கிறத எடப்பாடி பழனிசாமி மீது புகாராக வைக்கிற போது அந்த புகார் எடப்பாடி பழனிசாமிக்கே சாதகமாக மாறுற ஜியோகிராஃபியாகவும் கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்குமான பகுதியாக மாறிடுச்சு. இவங்க 2 பேருமே வலுவாக தங்களுக்கான இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிற இந்த பகுதிகளில் ஒரு போர்ஷன் உங்கள் கரூருக்குள்ளே வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கட்டஸ்ட் அங்கே கோவை அண்ணாமலை தொடங்கி கரூர் வரைக்கும் இந்த ஸ்ட்ரெச்சை அவங்களால எடுத்துட முடியுமா? ஏன்னா 40க்கு 40க்கு தடையாக இருக்க போகிறதே கொங்கு மண்டலம் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ வரைக்கும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருக்குது. அதில் கரூரும் சேர்ந்தே வருது. 40க்கு 40ங்கிறது அது முடிவான ஒன்று. 2019 தேர்தலில் எப்படி 40க்கு 40 முடிவான ஒன்றோ 2024லையும் 40க்கு 40ங்கிறது முடிவான ஒன்று. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே ஒன்றும் கிடையாது. அதற்கு சிறந்த உதாரணமே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், நான் ஏற்கனவே சொன்னேன், சொந்த மாவட்டத்தில் நிற்க முடியாமல் கோயம்புத்தூருக்கு ஓடுறது. அதே மாதிரி இந்த மாதிரியான கட்டமைப்புகள் இருக்குல்ல, அப்படி ஒரு நீங்க சொல்ற பிம்பம் இருந்திருந்தா பிரதமர் மோடி ஏன் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோக்கு வராரு? அமித்ஷாவும் மோடியும் அடுத்த 10 நாட்கள்ல 5 நாட்கள் சென்னைக்கு வராங்க. இந்த 2024 தேர்தலில் பாஜகவை இங்க நிலைநிறுத்தி ஆகணும், அது திமுக அதிமுக இல்லாம அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பிளானிங் இருக்கும்ல. அந்த பிளானிங் உங்க 40க்கு 40 தகர்க்கிறதா தானே இருக்க முடியும். வேற அவங்க 40 ஜெயிக்கிறதா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா உங்க 40க்கு 40 ஹோல் போடுறதானே அவங்களோட பிளானாவே இருக்கு. போட முடியாதுல்ல. 10 வருஷம் நரேந்திர மோடி இப்பதான் தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கு அவர் கண்டுபிடிச்சிருக்காரா? இதுக்கு முன்னே தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? வெள்ளம் வருது, மழை வருது, புயல் வருது, இயற்கை சீற்றங்களால் தமிழ்நாடு தொடர்ந்து அதிமுக ஆட்சியிலும் பாதிக்கப்பட்டது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலையும் அதே இயற்கை சீற்றங்கள் தமிழ்நாட்டு பாதிக்குது. அன்னைக்கு நயா பைசா கொடுக்கல, கூட்டணி ஆட்சி இந்த லட்சணத்தில். இன்னைக்கு நமக்கு நயா பைசா கொடுக்கல. அப்படி ஒரு பிரதமர் தேர்தலுக்காக வர்றாருன்னா மக்கள் அந்த பிரதமரை திரும்பி பார்ப்பாங்களா? கோயம்புத்தூரில் அவர் ரோட் ஷோ நடத்துறாரு, மக்கள் இருந்தாங்களா? பிரதமர் தனியாக கையாடிட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு எப்போவுமே தனியாக கையாட்டுற மக்கள் எல்லாமே கையாட்டுற பழக்கம் அவர் பொதுவாகவே இருக்குது. இந்தியா ஃபுல்லாக அவர் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க வரலாம், அவங்க வராதிங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா கட்சிக்கும் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுற உரிமை இருக்குது. நாம் எப்படி காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிடவே கூடாது அப்படின்னு பயந்துக்கிட்டு, ராகுல் காந்தி அவர்களுக்கு பயந்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சியினோட பிரதான எதிர்கட்சியினுடைய தேர்தல் காலத்தில் வங்கி கணக்கில் முடக்கிறாங்களோ, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்லாம் கொண்டு ஜெயிலில் வைக்கிறாங்களோ, அந்த மாதிரி நம்ம நினைக்க மாட்டோம். நீங்கள் வாங்க, ஆனால் டெபாசிட் தேற்ற மாட்டேங்க, நம்ம தெளிவாக சொல்கிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு தேர்தல் பயணம் மிக சிறப்பாக நடைபெற எங்களது மனமார்ந்த வாழ்த்து. நன்றி. தேங்க்யூ.